கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆவியானவரே, நீங்க பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் உண்டு. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலே மத்தேயு இயேசுவை எப்படி எழுதுகிறார் என்றால், ஒரு ராஜாவாய் எழுதுகிறார். இந்த மார்க்கு இயேசுவை எப்படி எழுதுகிறார் என்றால், ஒரு ஊழியக்காரராய் எழுதுகிறார். லூக்காய் இயேசுவை எப்படி எழுதுகிறார் என்றால், ஒரு 100க்கு 100 மனிதனாக எழுதுகிறார். யோவான் இயேசுவை எப்படி எழுதுகிறார் என்றால், அவர் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார் என்று எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு பணம், அந்தஸ்து, சொத்து, நகைகள், இப்படியாய் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையா, தேவை இல்லையா என்று பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வாழும்போது அவருக்கு பணம் தேவைப்பட்டதா, தேவைப்படவில்லையா? யாராவது சொல்ல முடியுமா? இயேசுவுக்கு இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு பணம் தேவைப்பட்டதா, தேவைப்படவில்லையா? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதிகாரிகள் இயேசு சுவிசேஷத்தை, ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, சில அதிகாரிகள் வந்து சில நாணயத்தை எடுத்துக்கொண்டு ராயனுக்கு வரி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா என்று கேள்வி கேட்கும் போது, இயேசு ஒரு நாணயத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்போது இயேசுவிடத்தில் அந்த நாணயத்தை கொடுக்கும் போது, அந்த காசை கொடுக்கும் போது, ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையது தேவனுக்கும் என்று சொன்னார். அப்போது இயேசுவை கேள்வி கேட்கும் போது, நீங்களும் உங்கள் சீசர்களும் ஏன் வரி செலுத்தவில்லை என்று சொன்னார்கள். அப்போது இயேசு பேதுருவை பார்த்து, நீ போய் முதலாவது தூண்டிய போடு, ஒரு மீன் அகப்படம், அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அந்த வெள்ளி பணத்தை எடுத்து கொண்டு வந்து உனக்கும் எனக்கும்
வரி செலுத்துங்கள் என்று சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இயேசுக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த பணம் ஒரு மனிதனுக்கு தேவையா தேவையில்லையா என்று பார்க்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதன் எப்படி முழுமையாய் தேவ சமூகத்தில் கிட்டி சேர வேண்டும் என்று இருக்கும்போது அவனுக்கு பணம் தேவையா பணம் தேவையில்லையா, சொத்து தேவையா சொத்து தேவையில்லையா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்புக்கு பணம் தேவையா பணம் தேவையில்லையா என்று பார்க்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் போது சிலர் அவரை பல கேள்விகள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமென் சொல்லமா? அப்போது சில சம்பவங்களை பார்க்க போகிறோம். சில சம்பவங்கள் நடந்த பிறகு இங்கே சீசர்கள் கூடி இயேசுவை சில வார்த்தைகள் கேட்கிறார்கள். ஆமென் சொல்லமா? வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26, 27 வசனத்தை மார்க்கு 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும், நன்றாக கேட்கணும். வேதத்தை படிக்கும் போது படித்துவிட்டு என்னை பார்க்க வேண்டும். பாருங்க, அவர்கள் இன்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, யாரு? சீசர்கள். ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தாங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 27வது வசனம் சொல்லப்படுகிறது, தங்களுக்குள்ளவே அவர்கள் சொல்லிக் கொண்ட காரியத்தை இயேசு நினைத்து அந்த வார்த்தைகளுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சம்பவங்கள் நடந்த காரியங்களுக்கு சீசர்கள் தன் இருதயத்திலே இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு அவர்களுடைய சிந்தனையுடைய வார்த்தைகளை அறிந்து அவர் இப்படி சொல்லுகிறார். என்ன சொன்னார்? தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். எதற்கு சொன்னார்? யார் ரட்சிக்கப்படக்கூடிய வார்த்தைகளுக்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கூட்டத்திலே ஆண்டவர் இயேசு அவர் இருக்கிறார். திரளான கூட்டங்கள். அந்த கூட்டத்திலே பல அதிகாரிகள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் அவர் சுற்றிலும் இருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு மனிதன் எழும்பி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான் பாருங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் இருங்க, அதில் சாரிப்பா, சாரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நிதானம் தேவை வேதத்தை வாசிக்கும் போது. ஆமென். அல்லேலூயா. நேற்று தினத்திலே கன்னடா அமெரிக்கா பகுதியில் இருக்கிற கன்னடா பகுதியில் இருந்து அந்த குயின்ஸ்லாண்டு அம்மா வைக்கிற மீட்டிங்க்கு வந்தாங்க. 45,000 ஸ்கொயர் பிட்ல சபை கட்டி வச்சிருக்கிறாராம். எத்தனை? 45,000 ஸ்கொயர் பிட்ல சபை கட்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய சபையை கட்டின ஒரு மனுஷன் நேற்று தினத்தில் நிதானம் இல்லாமல் பேசினார். ஒரு ஆமென் சொல்லமா? இப்படி இந்த 17வது வார்த்தைக்கும் 2வது வார்த்தைக்கும் வாசித்துவிட்டு உள்ளம் கொஞ்ச நேரத்தில் கலங்கி விட்டது. 45,000 ஸ்கொயர் பிட்ல சபையை கட்டி வைத்திருக்கிற நேற்று தினத்திலே அந்த ஊழியர் வந்து பேசும்போது எல்லா ஊழியக்காரனும் செல்போனை தான் பார்த்துன்னு இருந்தாங்க நேற்று தினத்துல. ஏன்னா என்னையா ஒரு ஊழியக்காரனை கேட்டேன், என்னையா செல்போனை பார்க்குற, மெசேஜ் நடக்குது, ஒன்றுத்துக்கும் உதவாத மெசேஜ் என்று சொல்கிறார். அப்படி குறை சொல்லவே கூடாது. ராமன் சொல்லமா? அதே நேரத்தில் அந்த தாயாரும் ஒரு அம்மா வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. சரியா கொடுப்பாங்க, சரியா தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ராமன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, நானும் ஒரு வார்த்தை சிந்தித்தே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, என்னப்பா இத்தனை ஆண்டு காலமாய் அதாவது வீட்டிலேயே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு 61 வயது முடிய போகிறது, இதுக்கு மேலே எப்படி சபையை கட்டி எப்படி நான் இந்த ஊழியத்தை கட்டப் போகிறேனோ தெரியவில்லையே, வயது சென்று விட்டதே என்று கலங்கி செபித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சகோதரி எல்லாருக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஒருவர் எனக்கு வயதாகி விட்டதே என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார். கலங்காதே, ஊழியத்துக்கு வயது தேவையில்லை, கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லமா? அப்படிப்பட்ட சத்தியத்தை பேசின தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தைகளை குயின்ஸ்லாந்து அம்மா உறங்கிட்டாங்க கொஞ்சம். ஆமென் சொல்லமா? ஆனா நேற்று தினத்திலே பேசின அவருக்கு, அவர் சபைக்கு அங்க போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றுமே சொல்லல. ஏன்? காரணம் என்ன? காரணம் என்ன? அவருடைய ஸ்டேஜ் உயர்ந்ததா இருக்கிறது, இந்த சகோதரி ஸ்டேஜ் கொஞ்சம் தாழ்ந்ததாய் இருக்கிறபடினால். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் என்ன என்றால், பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால், பயபக்தியோடு கூட முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து அப்படியே பார்த்தார். இவ்வளவு ஒரு பணைவு இருக்கிறது, அதுவும் முழங்கால் படியிட்டு
நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று இவன் கேட்கிறானே என்று நினைத்து, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ராமன் சொல்லமா? அல்லேலூயா. இந்த வாயில வர வார்த்தைகள், இந்த வாயில வருகிற வார்த்தைகள், அதாவது வரத்துக்கு எங்க வருகிறதா? இருதயத்துல தான் புறப்படுகிறது. இந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் இந்த நாவில வரப்போகிறதோ அவர் இருதயத்தில் அறிந்திருக்கிறார். ராமன் சொல்லமா? அல்லேலூயா. அப்ப இவனை அறிந்த இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால் 18வது வசனம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொன்னார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல எப்படி ராமன் சொல்லமா? அல்லேலூயா. அதனால்தான் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, நீ என்னை எப்படி நிந்தித்தாலும் எப்படி பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லுகிறார். ராமன் சொல்லமா? அல்லேலூயா. அப்புறம் இந்த 19வது வசனத்துல என்ன அப்படி சொல்லுகிறது? வாசிக்கலாமா? விபச்சாரம் செய்யாதிருப்பையாக, கொலை செய்யாதிருப்பையாக, களவு செய்யாதிருப்பையாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பையாக, வஞ்சனை செய்யாதிருப்பையாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவையாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா என்றார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சில சத்தியங்களை அவனுக்கு முன்பாக வைக்கிறார். இந்த சத்திய வார்த்தைகளுக்கு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், பணிந்து ஆண்டவர் சமூகத்திலே குனிந்து, போதகரே நான், எவ்வளவு அழகா 20வது வசனத்துல என்ன சொல்றான்? அதற்கு அவன், போதகரே இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டிருக்கிறேன் என்றான். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கும் நல்ல கோட்டீஸ்வரர்கள்லாம் இயேசுவை உண்மையாய் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ராமன் சொல்லமா? அல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகளுக்கும் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்லாம், அதாவது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள், நல்ல பாடல்களை சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகள் வசனம் சொல்லும் போது, பாடும்போது சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அது போல இவன், நல்ல போதகரே, நான் என் சிறு வயது முதல் இந்த வசனங்களுக்கு, இந்த கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படைந்து இருக்கிறேன் என்று சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறார்கள் சத்தியத்திற்குள். இன்றைக்கு நிறைய பேர் சத்தியத்தை பற்றி கொண்டு பேசுகிறார்கள். ஆனால் எதிலே தவறுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாமலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், சத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில என்ன தவறுகள் இருக்கிறது என்று அறியாமல், என் அன்பு பிள்ளைகளே, இவர்கள் இப்படி இருக்கிறார்கள். ஆமென். இவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களா, சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்களா என்று இன்றைக்கு தெரியாது. தேவன் என்றைக்கு இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறாரோ அன்றைக்கு தெரியும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவரை ஏற்றுக்கொள்ளாதவனாய் இருக்கட்டும், அவர்கள் மரிக்கும் போது அந்த நிமிஷமே தெரிந்துவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆவிகள் உலாவிக் கொண்டு இருக்குது பாருங்க. அந்த ஆவிகள்லாம் அதுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துக்கு போக வழி கிடையாது.
ஏனென்றால் அது ரட்சிக்கப்படாத பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் ரட்சிக்கப்படாத அந்த மனிதனாய் இருக்கும் போது மரித்து விட்ட பிறகு அவன் சில ஆவிகள் உலாவிக் கொண்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. அவன் மரித்த பிறகுதான் அவனுக்கு தெரியும், ஐயோ மெய் தெய்வத்தை விட்டு விட்டமே, யாரோ சொன்னார்களே, நம்ம பக்கத்து வீட்டுக்கார் சொன்னார்களே, இயேசுவை பற்றிக்கொள் அப்போதுதான் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று இப்படி சொன்னார்களே, சொல்லவில்லையே என்று மரித்து அவன் சரீரத்திலிருந்து அந்த உயிர் வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும், இயேசுதான் மெய்யான தேவன் என்று. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அப்ப இவன் சொல்லுகிறான், என் சிறுவயது முதல் நான் இதை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. ஆண்டவர் பார்த்தார், இவன் ஒரு சந்தோஷமா சொல்லியிருப்பான், இவன் ஒரு மகிழ்ச்சியா சொல்லியிருப்பான். ஒரு விளம்பரம் கூட வரும். அந்த விளம்பரத்துல ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு மிட்டாய காய கடிப்பான், கடிச்சு சாப்பிடுவான். அது ஸ்ட்ராங்கான பொருள். நல்ல ஒரு பலசாலி வந்து, நான் பலசாலியா இருக்கிறேன், அந்த இதெல்லாம் காட்டுறாங்களே, அவங்களுக்கு பேர் என்ன, பயில்வான் வந்து, நான் பலசாலியாக இருக்கிறேன் என்று நினைத்து ஒரு சோளத்தை அப்படி கடிப்பாரு, அவர் பல்லு கொட்டிடும். இதுல என்ன அர்த்தம் புரியுது? இதுல என்ன அர்த்தம் புரிகிறது இந்த விளம்பரத்துல? ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, அந்த விளம்பரம் கோல்கட்டு பேஸ்ட்ரிக்காக போடுகிறான். ஆனா அதுல இருக்கிற அர்த்தங்கள் என்னன்னா, நான் பலசாலியா இருக்கிறேன், இந்த சோளமா என்ன பண்ண போகுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. யானை பெரிய உருவம் யானை. அது கொஞ்சம் புத்தி மாறிச்சுன்னு வச்சுங்க, அந்த ஊரே காலி பண்ணிடும். அவ்வளவு பலன் அந்த யானைக்கு. அற்றால் ஒரு சங்கலுக்கு ஒரு காலை கட்டி இன்னொரு இடத்துல கட்டியிருப்பான், ஒரு மரத்திலேயே தூண்லயே இதுல கட்டியிருப்பான். அவ்வளோ பெரிய பலசாலியான யானைய தன்னை மறந்து விடுகிறது, எனக்கு பலன் இல்லை, கட்டி போட்டு வச்சுட்டாங்கன்னு. அப்படிதான் இந்த மனிதன், என் சிறு வயது முதல் நான் இந்த வசனங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சந்தோஷமாக, ஒரு ஆப்பியாக சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் நினைத்து கொண்டிருக்கான், என்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை, நான் சத்தியத்துல வளர்ந்திருக்கிறேன், இந்த சத்தியம் தான் என்னை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகும் என்று நினைத்து தேவ சமூகத்துல ஏசப்பாக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க. நான் சத்தியத்துல வளர்ந்திருக்கிறேன் என்று. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஊழியர்களும் சத்தியத்தில் நடத்துகிறார்கள். ஒருத்தன் வீணா போனவன் மதுரையில் இருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளை, பொய் சத்தியத்தை சொல்லி அவர் கேள்வி கேட்பாராம், பரலோகத்துக்கு வரலன்னா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வீணா போனவன், அவனை நம்பி இருக்கிற ஜனங்கள், அவனை தேடி ஓடுகிற ஜனங்கள் அந்த தேவ ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்களா பிடித்துக் கொள்ள மாட்டார்களா என்று தெரியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொய் சத்தியம், பொய் பாடல், சினிமா பாடல்கள் இப்படியாய் பாடிக்கொண்டு தேவ ராஜ்யத்தை இழந்து போய் அந்த பாதாளத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மனம் திரும்பி தெய்வத்தை பற்றி கொண்டால் கர்த்தர் மனம் இறங்குவார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 21வது வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு அவனை பார்த்து அழகா அன்பு கூறுகிறார், அழகா நேசிக்கிறார். ஒரு வேலை கிட்ட வர வைத்து அவனை மார்பலை அணைத்துக் கொண்டு, என் மகனே, நீ சிறுவயது முதல் நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து எல்லா கற்பனைகளுக்கு பயந்து நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்று அன்பை செலுத்துகிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. அன்பை செலுத்துகிறார். அந்த அன்பில மிதங்கி போய்விட்டான். ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையை அவனுக்கு முன்பாக வைக்கிறார். என்ன வார்த்தை வைக்கிறார்? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். ஆமென். இப்ப சொல்லலாம், பணம், சொத்து, அந்தஸ்து, வெள்ளி, பொண்ணு. ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில பேர் கேட்பார்கள், என் பணத்தை கொடுத்துடு, என் பணத்தை கொடுத்துடு, என் நகையை கொடுத்துடு என்று கேட்பார்கள். அந்த பணம், அந்த நகை உன்னை வாழ வைக்குமா? தேவ ராஜ்யத்துக்கு போக வைக்குமா? சொல்லுங்க. இன்றைக்கு பணம் தான் முக்கியமா? வாழ்க்கை முக்கியம் இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவன் கொடுத்த வாழ்க்கை முக்கியம் இல்லையா? தேவன் கொடுத்த ரட்சிப்பு முக்கியம் இல்லையா? தேவன் கொடுத்த அந்த பரலோக மகிமை முக்கியம் இல்லையா? பணம், நகை தானா முக்கியம்? ராமன் சொல்லுங்க. மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மனம் கசந்து துக்கத்தோடு கூட போய்விட்டான். சில பேரு கொடுத்துட்டு கொடுக்கலன்னா ஏவலட்சமாய் பேசுவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதனால வாழ்க்கை கூட வானான்னு சொல்லுவார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவர் ராஜ்யத்தை கூட வானான்னு சொல்லுவார்கள். இயேசுவை கூட வாண்டான்னு சொல்லுவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு வானான்ட்டு தானே 30 வெள்ளி காசு வாங்கினா? சொல்லுப்பா. தேவன் வானான்ட்டு தானே இயேசுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஒருத்தன் தங்கம், வெள்ளி, பெட்ஷீட் எடுத்து போய் பூமியில புதைச்சு வச்சான். என்ன கதி? என்ன நடந்தது? கல்லால் அடிச்சு சாகடிச்சாங்க. தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொண்டிருப்பானா? கிடையாது. தேவ ராஜ்யத்துக்கு யூதாஸ் போனா? கிடையாது. பொன்னிலே வளர்ந்தான், வெள்ளிலே வளர்ந்தான். யாரு? சாலமோன். தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொண்டாரா? இல்லையே. என் அன்பு பிள்ளைகளே, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி, தேவனுக்கு பயந்து நட. கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அறிவில்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. ராமன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்று காலை தான் இந்த வசனத்தை எடுத்த.
ஒரு ஆமென். அல்லேலூயா. துக்க முகத்தோடு கூட போய்விட்டான். உனக்கு உள்ளதை நீ வைத்துக் கொண்டால் துக்கம் வரும். என்னம்மா நேஸ்தரமா? அல்லேலூயா. உனக்கு உள்ளதை நீ வைத்துக் கொண்டால் துக்கம் வரும். அடுத்ததுப்பா, பைபிள் அடிப்பிச்ச வைங்க. அடுத்தது என்ன சொல்லப்படுது? என்ன வசனம் படிச்சான்? 20 துக்கத்தோடு போய்விட்டான். அப்போது இயேசு 23வது வசனம். அப்போது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்வானுக்கு பரலோகத்திலே தேவ ராஜ்யத்திலே இடம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது முதல் பார்த்த சகோதரி யாரு? யாரு? மார்த்தாள். அவங்க யாரு? அவங்க யாரு? விபச்சார், கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு. அவங்க என்னத்தை பிடிச்சிக்கினாங்க? தேவ ராஜ்யத்தை பிடித்து கொண்டார்கள். இங்க ஐஸ்வரவான்களுக்கு தேவ ராஜ்யத்திலே இடமில்லை. ஆமென். ஊழியக்காரன் என்ற சத்தியத்தை வாசிப்பான், ஊழியக்காரன் என்ற சத்தியத்தை போதிப்பான். யார்? 10,000 கோடிகள் வைத்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், 5,000 கோடிகள் வைத்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், 3,000 கோடியில 100 கோடியில சபை கட்டின ஊழியக்காரர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நேற்று தினத்தில் ஒரு தலைப்பு வாசித்த, இன்னும் 45 ரூபாய் தேவை, இன்னும் 40 விசுவாசிகள் தேவை. இதுக்கு என்ன அர்த்தம்? முழுமையாய் அந்த செய்தி கேட்கல, அந்த தலைப்பு மாத்திர பார்த்த. இன்னும் எவ்வளவு தேவையா? 45,000 ரூபாய். இன்னும் எவ்வளவு தேவை? 40 விசுவாசிகள். அப்ப என்ன இதுல என்ன அர்த்தம் என்று பார்க்க போனால், பணம். ஐஸ்வரவான்களே, தேவ ராஜ்யத்திலே உங்களுக்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் வைத்திருக்கிறவன் கூட தன் குடும்பத்தை மாத்திரம்தான் கவனித்துக் கொள்கிறான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஓட்டல்கள் இருக்கிறதோ அத்தனை ஓட்டல்களிலும் ருசி பார்த்து கொண்டு வருகிறார்கள் ஊழியக்காரர்கள். ராமன் சொல்லமா? நேற்று தினத்துல அம்மா நானும் பீச்சுக்கு போனேன். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமான்னு கேட்ட, அது கூட வாங்கி கொடுக்கல. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டா. உண்மையா என்கிட்ட காசே இருக்காதுங்க, வச்சுக்க அந்த ஆசையே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள் வசதியாக இருக்கிறார்கள், இன்றைக்கு எத்தனை கோட்டீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பரலோக ராஜ்யத்தில், தேவ ராஜ்யத்திலே இடம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். சீக்கிரமா வாசிக்கலாம். அடுத்தது வேற எத்தனை இருப்பா? 23.
வாசிச்சாச்சு. 24. சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தெருவில் காரை கூட கொஞ்ச நேரம் நிப்பாட்ட மாட்டேன்றான். வீட்டாண்ட எடு கரை எடு காரை எடுன்றான். சில இடத்துல அரை அடி எடுத்துக்குவான், ஒரு அடி எடுத்துக்குவான். அவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது, ஒரு அடி அரை அடி எடுத்துக்கொள்வானுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, இப்படி ஆசை ஐஸ்வரவன்கள் எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது பாருங்க. சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. நம்பிக்கை வேண்டாம், போதும் என்கிற மனதுடனே நாம் இருந்து இயேசு எனக்கு இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க. இருக்க இடமும் உண்ண உணவும் உடையும் அது இருந்தால் ஜீவன் போகிற வரைக்கும் அது போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு, அதாவது பிச்சை போட்டாலும் தட்டை பார்த்து போடணும் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு எவனோ வித்தியாசமா பிச்சை கேட்கிறாங்க. ஆமென் சொல்லமா. என்னத்தை பூசிக்கிறாங்க, பழைய ட்ரெஸ் உடுத்திக்கிறாங்க. சாயந்தரம் பார்த்தா அவனுங்க நல்லா நீட்டா போறானுங்க, ஒன் ஷாப்ல இருக்கிறானுங்க. ஒரு விதமாய் முதுகுல ஒரு குழந்தைய உட்கார வச்சுக்கிறானுங்க. அவன் எப்படிதான் குனிஞ்சு நடக்கிறான்னு தெரியல. நீங்க ஒரு நாளைக்கு எங்க, அதாவது ரோட்ல பாருங்க, சிக்னல்ல அவன் எப்படிதான், சில பேர் கட்டிக்கிறாங்க, சில பேர் ஸ்டிக் வச்சுக்கிறாங்க, நொண்டி நொண்டி நடக்கிறது போல. ஆனால் நாமும் அதை பார்த்து நிதானித்து யோசித்து பிச்சை போட்டோம். ஏழைகளுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லமா. அதனால்தான் இங்க விற்று யாருக்கு கொடுக்க சொன்னார்? தரித்திரருக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இங்க நம்பிக்கை வைக்க கூடாது. நம்ம வீடுகளில நம்பிக்கை வைக்க கூடாது, நம்ம நகைகளை நம்பிக்கை வைக்க கூடாது, நம்ம பணத்துல நம்பிக்கை வைக்க கூடாது. தேவை, வாழ்றதுக்கு தேவை. ராமன் சொல்லுமா, இயேசுக்கும் பணம் தேவைப்பட்டது, நமக்கும் பணம் அந்தஸ்து எல்லாம் தேவை. ஆனா அது மேல நம்பிக்கை வச்சா தேவராஜ்யத்தை இழந்துடுவோம். ஒரு ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. டைம் ஆச்சு, போலாம். அடுத்ததுப்பா 25. ஐஸ்வரவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசத்தை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊசின் காதிலே ஒட்டகம் நுழையும். ஆனா தேவ ராஜ்யத்திலே பணக்காரருக்கே இடம் இல்லை. ஆமே. கர்த்தர் நம்ம நாணமா இருந்து கர்த்தரை பற்றி கொள்வோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைகிறதை இன்னொரு நாளைக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லமா. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவராஜ்யத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம், இயேசு மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.